ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் 2 இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஜூலை 2026 வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஜிடிஎஸ் அப்படின்னா கிராமின் தக் சேவாக்கு. இதில் மொத்தம் 3 வகையான போஸ்டிங் இருக்கும். உங்களுடைய 10வது மார்க்கின் அடிப்படையில் அந்த போஸ்டிங் ஆள் எடுப்பாங்க. ஓகே, இப்போது ஏற்கனவே இந்த ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் 1 பார்த்தீங்கன்னா ஜனவரி 2026 வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த மார்க்கின் நம்மளுடைய மார்க் அடிப்படையில் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3 அப்படிங்கிறது எல்லாமே வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் 2 வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ என்றைக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், 24/7/2026 அன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ப்ரிப்ரேட்டரி எக்ஸசைஸ் அண்ட் டென்டேட்டிவ் ஷெட்யூல்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் இந்த ஜிடிஎஸ் வேலை வாய்ப்புக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியேறதுக்கு முன்னாடி முன்கூட்டியே எந்த மாதிரி எந்தெந்த டேட்டில் எந்தெந்த வேலைகள்லாம் நாங்கள் பண்ண போகிறோம் அதுக்கான டென்டேட்டிவ் ஷெட்யூல் வெளியிடுவாங்க. அதுதான் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூலு. ஸோ கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கான ஃபேஸ் 2 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. எல்லோரும் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. இதனுடைய முக்கியமான டைம்லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கான்ஃபிகரேஷன் அண்ட் ரீவெரிஃபிகேஷன் ஆஃப் த எஜுகேஷனல் போர்டு. ஸோ இந்த டேட் 27/7/2026 3/8/2026. அதுக்கப்புறம் வேக்கன்சி எவ்வளோ வேக்கன்சி நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது டிவிஷன் வாரியாக எடுக்கிறாங்க. அதுக்கான டைம்லைனும் அதே தான். ஜூலை 27 ஆகஸ்ட் 3 எவ்வளோ வேக்கன்சி நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் ஆஃப் வேக்கன்சி கேப்சர் பை த சர்க்கிள் வாரியாக எவ்வளோ வேக்கன்சி நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 4 ஆகஸ்ட் 5 2 நாளில் உங்களுக்கு டிசைட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் நோட்டிஃபிகேஷன் அதிகாரப்பூர்வ அந்த அறிவிப்பு, எத்தனை வேக்கன்சி, எங்கெங்கே எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எந்த தேதியிலேருந்து எந்த தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும், ஆன்லைன் மூலமாக என்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டு பி இன்டிமேட்டட் செப்பரேட்லி தனியாக நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு போட்டு இது கடந்த ஜனவரி மாதம் வெளியிட்டுள்ள அந்த ஒரு நோட்டிஃபிகேஷனு. இதில் மொத்தம் 3 வகையான பதவிகள் இதில் இப்படி தான் இருக்கும். ஆன்லைன் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளார நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் எப்போக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருவாங்க. மொத்தம் 3 வகையான பதவி இருக்குது. ஒன்று பிபிஎம், அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். அடுத்து அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். அதுக்கப்புறம் தக் சேவாக், இது 3வது பதவி. இதுக்கான சம்பளம், அதுக்கப்புறம் என்னென்ன எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது கம்யூனிட்டி அடிப்படையில், அது எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருவாங்க. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஜனவரியில் வெளியிட்டுள்ள அந்த நோட்டிஃபிகேஷன் படி குறைந்தபட்ச சம்பளம் 12,000, அதிகபட்சம் 29,380 ரூபா வரைக்கும் கிடைக்கும். அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதுக்கப்புறம் தக் சேவாக், இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 10,000 ரூபா, அதிகபட்சம் 24,470 ரூபா சம்பளம் கிடைக்கும். இது எக்ஸாம் கிடையாது, முழுக்க அவங்களுடைய 10வது மார்க்கின் அடிப்படையில் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வேகன்சி கிடைக்கும். மினிமம் ஏஜ் 18 வயசு, அதிகபட்ச ஏஜ் 40 வயசு. அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கீழே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஓபிசினா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனு, 40ன்னா மீன்ஸ் நம்ம 43 வயசு வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாமே அதில் கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் தான் அடுத்து உங்களுக்கு விரைவில் வெளியிடுவாங்க. ஆகஸ்ட் மாதம் 15 வெளியிட்டுருவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிடும்போது அந்த வேக்கன்சி எல்லாம் எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சர்க்கிள் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அது கூடவே இந்த ஜனவரி 1 30 ஜூன் 2026 யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காங்க, ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க, அதே மாதிரி வாலண்டரியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனவங்க எத்தனை பேர் டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சி எல்லாமே நாங்கள் இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜனவரி 2026 அவங்க வேக்கன்சி வெளியிட்டாங்க இல்லையா. ஸோ அதில் ஃபார் எக்ஸாம்பிள் 1000 பேருக்கு வெளியிட்டிருக்காங்க, அதில் 800 பேர் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மீதி 200 பேர் இன்னும் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த வேக்கன்சியும் பார்த்திங்கன்னா இந்த ஷெட்யூல் 2 நாங்கள் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன். ஒன்ஸ் எக்ஸாமுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் கிடையாது, அப்ளை பண்ணுறதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க அப்படின்னா நம்ம சேனலில் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போடுறோம். ஒன்றும் இல்லை, இதுதான் அந்த வெப்சைட்டு indiapost.gov.in ஜேடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி பழைய ஒரு வெப்சைட் இருந்தது, அந்த வெப்சைட் இனிமேல் ஒர்க் ஆகாது, அதிலே நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபர்தராக அதை அப்பப்போ செக் பண்ணுங்கள். ஆகஸ்ட் 10 அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா போதும், இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் பாருங்கள் 28 ஜனவரி 2026 நோட்டிஃபிகேஷன் தான் இருக்குது.
ஸோ இப்போ ஷெட்யூல் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிடுவாங்க. இதில் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.